जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. சௌந்தரிய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் ஞானியும் பக்தியும் தொடர்கிறது. மீண்டும் அம்பிகையின் வாக்காக பேசுகிறார். இப்படி அவனுக்கு ஞானத்தில் இருந்தே ஒரு புது தினசு பக்தியை கொடுக்கிறதும் நான் தான். அந்த நானே உனக்கு அதுக்கான காலம் வரப்போ பக்தியிலேருந்து ஞானத்தை கொடுத்துட்டு போறேன். ஏன் அழற? என்கிட்ட அம்மான்னு வந்துட்டியோ இல்லையோ, உன்னை நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ணி வச்ச பந்தத்திலிருந்து நானே மீட்டும் விடுறேன். மீளனும் மீளனும்னு அழாதே, எல்லாம் என் காரியம், எல்லாத்திலேயும் நான் தான் இருக்கேன்னு மனசுல நன்னா கெட்டியா வச்சுக்கோ. எல்லாம் நான் என்கிற போது எதிலிருந்தும் மீளவே வேண்டாம். ஞான வழின்னு விசாரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போறவா பலவாக பார்க்கிற துவைத்த பார்வை போனாதான் அதிலிருந்து வர அத்தனை உபதிரவமும் போய் ஒன்னா அடங்கி இருக்கிற சாந்தி கிடைக்கும்னு. அப்படி போனா போகட்டும். உனக்கு அதுக்கான திராணி இல்லைன்னா அதுக்காக குறைபட்டுண்டு அழாதே, அவமானப்படாதே. அப்பா, அன்பு வழியிலே வா, பலதையும் பாரு. ஆனா ஒரேடியா பிரிச்சு பார்க்காம அத்தனைக்கும் அடிப்படை ஒரே நான் தான் என்கிற ஞாபகம் மறக்காம பாரு. என்கிட்ட அன்பு வச்சு அந்த அன்பு பார்வையாலேயே சகலத்தையும் அணைச்சு பாரு. நானும் என் அன்பிலே ரொம்பவும் உசந்த அனுகிரகத்தை பண்ணி உன்னை ஞானத்துக்கு தூக்கி விடுறேன் என்று இப்படி அம்பாள் பக்தி வழியில் போனாலும் நிறைவான அனுபவத்தை கொடுத்து விடுவாள். அம்பாள் என்றால் பரமாத்மா, கடவுள் என்பது அவரவர்களுடைய இஷ்டமூர்த்தியும் தான். அப்படிப்பட்ட பரபிரம்ம சக்தி மாயையும் பண்ணுவாள், பக்தியிலே சகுணமாயும் அனுகிரகம் பண்ணுவாள், ஞானத்திலே நிர்குணமாயும் மோட்சம் கொடுப்பாள், பக்தியினாலேயே கூட ஞானத்தில் சேர்க்கவும் சேர்ப்பாள். மொத்தத்தில் இப்போது என்ன தோன்றுகிறதென்றால், ஞான புஸ்தகம் எழுதினவர் எங்கேயாவது பக்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாரா என்று கேட்கிறவர்கள் கேட்டாலும் எனக்கென்னவோ ஞான புஸ்தகம் எழுதினதாலேயே அவர் பக்தி ஸ்தோத்திரமும் எழுதித்தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் ஆச்சாரியாள் என்றே முடிவு கட்ட தோன்றுகிறது. அத்வைத சாட்சாத்காரம் பெற்ற அவர் அப்படி பெற்றும் கூட எப்போது ஜனங்களை தமக்கு வேறேயாக நினைத்து அல்லது அப்படி நினைத்தா மாதிரி அவர்களை உத்தேசித்து ஞான புஸ்தகம் எழுதினாரோ அப்போதே அவர் துவைத்த பிரபஞ்சத்தை ஒப்புக்கொண்டு அதை சரிப்படுத்தி நல்லதாக்க வேண்டும் என்று நினைத்ததாகத்தான் அர்த்தம். ஆச்சாரிய ரூபமாக இந்த அவதாரம் ஏற்பட்டது என்பதற்கே அதுதானே அர்த்தம். இதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உபதேசிப்பவர் இதற்கு காரணமான சக்தியை பக்தி பண்ணி ஸ்துதிக்கவும் சொல்லிக் கொடுக்கத்தானே வேண்டும். லோகத்திடம் அவருக்கு இருக்கிற அன்பால், தயையால் தானே அது திருந்த வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார். அப்போது இத்தனை அன்புக்கும் மூல காரணமான தயாமூல தத்துவம் என்கிறார்களே, அதை மட்டும் அன்போடு ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பாரா? குறிப்பு: தயாமூல தன்மம் என்னும் தத்துவ. அப்பர் சுவாமிகள் ஆதிக்கண் எனத் தொடங்கும் பதிகம். ஞானிக்கு ஒன்றாலும் ஒன்றும் ஆக வேண்டும் என்பதில்லை என்றாலும் லோக உத்தாரணம் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு உபதேசம் பண்ணும்போது தன்னை மீறிய ஒரு சக்திதான் அப்படி பண்ணுவிக்கிறது என்று தெரியுமோ இல்லையோ? அப்போது அதற்கு முன் அடங்கி வினயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதில் முரணாக என்ன இருக்கிறது? ஞானி ஞான உபதேசம் பண்ணுகிறது கூட நம் பார்வையில்தான். அவனுக்கு கர்த்திருத்துவ புத்தி, தான் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லை என்று சொன்னால் அப்போதும் இதே மாதிரி ஏன் அவன் கர்த்திருத்துவமே இல்லாமல் பக்தி புஸ்தகமும் எழுதக்கூடாது என்ற நியாயமான கேள்வி வருகிறது. லோக கல்யாணமாக, அதாவது ஜனங்களை உத்தேசித்து ஈஸ்வரனே ஞானி மூலம் ஞான உபதேசம் பண்ணுகிறான் என்றால், இதே போல ஜனங்களுக்காக வேண்டியே அவன் மூலம் ஈஸ்வரன் பக்தி புஸ்தகமும் எழுத பண்ணலாம் தானே. ஒரு ஞானியை ஈஸ்வரன் தான் லோக கல்யாணத்துக்காக அவனுடைய பிராரப்த கர்மா தீர்கிற வரையில் காரியம் பண்ண வைக்கிறான் என்றால், லோக கல்யாணம் ஞான உபதேசத்தின் வழியாக மட்டுமா ஏற்படும்? முக்கால்வாசி பேர் ஞான மார்க்கம் என்றாலே
பெரிய விஷயம், நம்மால் ஆகாது என்று ஒதுங்கித்தானே போவார்கள். அதனால் லோக கல்யாணம் பண்ணுவது என்றால் பக்தி பணியும் பண்ணத்தான் வேண்டும். ஸ்தோத்திர புஸ்தகம், க்ஷேத்ராடனம், யந்திரஸ்தாபனம், பூஜை எல்லாம் ஜனங்களை உத்தேசித்து பண்ணத்தான் வேண்டும். ஞானிக்கு பிராரப்தமும் கிடையாது என்று இன்னொரு அபிப்பிராயம். அப்படி வைத்துக் கொண்டாலும் பின்னே ஏன் அவன் வெளிக்காரியம் பண்ணுகிறான் என்று கேட்டால், ஈஸ்வரன்தான் லோக சங்கிரகத்துக்காக உலகை நலமுறச் செய்ய அவனை பண்ண வைக்கிறான் என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது சொன்ன ஆர்கியூமெண்ட் படி இதிலே பக்தி காரியமும்தான் அடக்கம். இத்தனை சொன்ன பின் முடிவாக ஞானியை பற்றி நாம் எதுவும் தீர்மானிப்பதற்கில்லை. ஞானி லட்சணம் என்று நாம் எதையோ சொன்னாலும் ஒரு ஞானி எப்படி இருப்பான் என்பது அவனுக்குத்தான் தெரியும், அல்லது அவனுக்கு கூட தெரியாது. ஆகையால் ஞானி கர்ம மார்க்கத்தை ஆதரிப்பானா, பக்தி மார்க்கத்தை விருத்தி பண்ணுவானா என்று கேட்பதற்கெல்லாம் முடிவில் அர்த்தமே இல்லை. அவன் எதுவும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். காரியத்திலேயே அகாரியமாகவும் அகாரியத்திலேயே காரியமாகவும் இருக்கலாம். ஞானியின் லட்சணம் ஒரு லட்சணமுமே சொல்ல முடியாதவனாய் இருப்பதுதான். ஆச்சாரியாலே ஈஸ்வராவதாரம். அதனாலே அவருக்கு பூர்வ கர்மா என்றே ஒன்று இல்லை. அவதாரங்கள் எல்லாம் லோக உத்தாரணத்துக்காகவே நடக்கின்றன. எப்போது லோகத்தை உத்தரிக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் நினைத்து அவதாரம் எடுக்கிறானோ அப்போதே அவன் தனக்கு வேறாகத்தான் லோகத்தை பார்க்கிறான் என்றாகிவிடுகிறது. வேறேயாக இருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வந்து தானாக பண்ணிக்கொள்வதற்காகத்தான் அவதரிக்கிறான். ஸ்வதர்மப்படியான கர்மா, பக்தி இதுகள் வழியாக கிராஜுவலாக படிப்படியாக முன்னேறிய பிறகுதான் ஞானத்திலே போய் அத்வைத்தமாக ஆக முடியும். அதனால் ஒரு அவதார புருஷன் இது எல்லாவற்றையுமே விருத்தி பண்ணித்தான் ஆக வேண்டும். எல்லா அவதாரங்களும் ஜனங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டு வைதிக கர்மாவையும் பக்தியையும் நன்றாக போஷித்துத்தான் இருக்கின்றன. அதனால் ஆச்சாரியால் க்ஷேத்ராடனம் பண்ணினதிலோ, யந்திர பிரதிஷ்டை பண்ணினதிலோ, ஆராதனா கிரமங்களை ஏற்படுத்தி தந்ததிலோ, ஸ்தோத்திர புஸ்தகங்கள் எழுதினதிலோ விருத்தமாக முரணாக எதுவும் இல்லை. ஞானியும் பக்தியும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.